நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஓ ஜென்ரல் ஸ்ப்ளிட் ஏசி. இது பார்த்தீங்கன்னாக்கா தேன் வந்து ஃபுல்லாக போய் கூடு கட்டிடுச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா அது சின்ன தேனியாக இருக்கும். அது ஃபுல்லாக கூடு கட்டி பிசிபி போர்டு உள்ளே வரைக்கும் போகலை. மற்றபடி காயில் இங்கிட்ட ஃபேன் மோட்ரு ட்ரைனேஜ் ஓஸு எல்லாத்துலேயுமே ஃபுல்லாகவே கட்டிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்கள் எவ்வளோ இந்த தேனி கட்டியிருக்குன்னு. இப்போ வந்து ஃபுல்லாகவே கழட்டிட்டோம். இப்போ இது வந்து சர்வீஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நம்ம வந்து மாட்டணும். பாருங்கள் ஃபுல்லாக கழட்டியாச்சு. இது எப்படி போயிருக்கு அப்படின்னா ஒயிட் சிமெண்டெல்லாம் வச்சு அடைச்சிருக்கு, ஹோல்ஸ் எல்லாம் கிடையாது. ஆனால் வந்து இந்த ட்ரைனேஜ் ஓஸ் வழியாக போயிருக்கு. அது வந்து யூஸ் பண்ணி ரொம்ப நாளாச்சு. யூஸ் பண்ணாமலே இருந்தவாட்டி உங்களுக்கு வந்து அந்த ட்ரைனேஜ் ஓஸில் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக உள்ளே போயிடுச்சு. ஏசி வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 1 மந்த்துக்கு 1 டைமாவது போடணும். போட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணிட்டு இன்டோர் மாட்டிட்டோம். இப்போ வந்து வேக்கம் போட்டுருவோம் ஃபுல்லாகவே. ஏன்னா வேக்கம் போட்டு தான் வந்து நம்ம வந்து கேஸ் வந்து ரிலீஸ் பண்ணணும். ஏற்கனவே பம்ப் டவுன் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் டைட்டாக இருக்கான்னு பாருங்க. நல்லா வேக்கம் போட்டுருங்க. ஓஸ் எல்லாமே நல்லா டைட் பண்ணிவிட்டு R32 கேஸ் இது. வேக்கம் ஒரு 15 நிமிஷம் போட்டுருங்க நல்லா. பாருங்கள் வேக்கம் போட்டாச்சு. -30 இருக்குது. இப்போ வந்து கேஸ் ரிலீஸ் பண்ணுவோம். கேஸ் வந்து 2 வால்வையும் வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி பார்ப்போம். வேக்கம் போட்டுட்டு நீங்கள் ஓஸை மட்டும் கழட்டினீங்கனாலும் திரும்ப வந்து ஏர் உள்ளே போயிடும். அதனால் வந்து கேஸெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரெஷர்லாம் பார்த்துட்டு கடைசியாக வந்து ஓஸை வந்து கழட்டி விட்ருங்க. வால்வு 2 வால்வையுமே வந்து ஓப்பன் பண்ணிடணும். ரெண்டு வால்வுமே ஓப்பன் பண்ணிடுங்க. இப்போ வந்து லீக் டெஸ்ட் பண்ணிடுவோம். ஏன்னா ஏசி ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம கேஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு லீக் டெஸ்ட் பண்ணால் தான் அந்த ப்ரெஷரில் வந்து நமக்கு தெரியும். ஏசியை வந்து ஆன் பண்ணிவிட்டு செக் பண்ணிங்கன்னா லீக் வந்து தெரியாது அந்தளவுக்கு. அதனால் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிவிட்டு இப்போ ஆன் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, கம்ப்ரஸர் ஆன் ஆயிடுச்சு. கூலிங் வந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. ஃபேன் ஸ்பீடு எல்லாமே நல்லா இருக்குது. ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.